பாப் ஐஸ். பார்த்தீங்கன்னா நம்ம அனஸ் ரோட்டில் நிற்கிறோம். போன வாரமே சொன்னாங்க, ஊருக்கு போயிருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போவுமே சொல்லியிருந்தாங்க நம்ம அடைக்கலை. அவங்க வந்தாங்கன்னா ஓட்டுவாங்க. அது அவங்க பெரிய பொண்ணு இருக்காங்களே, அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். ஏன்னா கம்மங்கஞ்சி தான் கரைச்சி வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்துல்லா கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ அவன் என்ன சொல்லிட்டு போனான்னா, இருங்க இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கான். எவ்வளோ நேரத்தில் வாரான்னு தெரில. வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு நம்ம ரூம் போவோம். நேற்று பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே நேராக எங்கே இதுக்கு போகணுன்ட்டான். அது பேர் என்ன, ஸ்டார் பாக்ஸ் போகணுன்னா. இவன் உள்ளே போயிருக்கான். எவ்வளோ நேரத்தில் வாரான்னு தெரில, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். அதில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போன பாருங்க. அங்கே போய் நம்மளை 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டான். கடைசி வெளியே வந்து சாரி சொன்னான். எனக்கு காரணத்தில் முடிஞ்சு, ஆனால் என்னை விடலை அப்படின்னா. சரி ரைட்டு விடு அப்படின்னாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த ஹோட்டலில் தான் இருக்குவாருங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்து அவன் வந்து இது அனுப்பியிருக்கான், லொக்கேஷன் அனுப்பியிருக்கான். எனக்கு இந்த சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே நேற்று உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நல்லா இருக்கும் போல இருக்கு அவனுக்கு. அதனால் எனக்கு திருப்பியும் அதே கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இப்போ அனுப்பியிருக்கான்னு சொன்னால் இப்போ நம்ம வந்தாச்சு. வந்து இப்போ வண்டியை கொண்டு போய் பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்படி போய் அவனுக்கு அவன் சொன்ன அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கான். அவன் சொன்ன சாப்பாடு நம்ம அடி வாங்கிட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா 11:30 தான் கடை ஓப்பன் ஆகுமா காலையில். நமக்கு தெரியாமல் போச்சு. ஓப்பனிங் ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 11:30 மணியா. இப்போ தம்பிக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். ஏன்னா நேற்று இந்த கடையில் வந்து சாப்பாடை வாங்கினாங்க. இப்போ அப்போ என்னென்னு கேட்போம். அவ்வளோதான் மேக்னஸில் வாங்க சொல்கிறானான்னு தெரியல. வந்து வேஸ்ட்டாக இப்போ பாப் ஐஸ். பார்த்தீங்கன்னா நம்ம அனஸ் ரோட்டில் நிற்கிறோம். சரிதா? என்ன சொல்கிறான் தெரியலையே. மணி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை ஆகுது? மணி 10 தான் ஆகுது. இன்னும் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் ஓப்பன் ஆகும். சரி, அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி வேறு சாப்பாடு என்ன சாப்பாடு வாங்கன்னு கேட்போம். திரும்ப அங்கேருந்து ஃபோன் பண்ணி அந்த பையன்கிட்ட சொன்னதுக்கு அந்த பையன் சொல்லிட்டான், சவர்மா பத்தில் போய் சவர்மா வாங்கிட்டு வந்துடுங்க. சவர்மானா ஏதோ ஒரு பாக்ஸு, அது எப்பவும் போடுறது, அது போட்டால் அனுப்பியிருக்கான். இப்போ அதை வாங்கணும். வாங்கிட்டு திரும்ப அந்த இந்தோனேஷியாவும் ஜாமான் வாங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் இப்போ வாங்கி வச்சாச்சு. ஏன்னா வர்ற வழி தான். அந்த பாண்டாலேயே நம்ம எல்லா ஜாமானும் வாங்கிட்டோம். அந்த அம்மா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்தோனேஷியா அம்மா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ சவர்மா கடையில் போய் நம்ம வந்து சவர்மா வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் சாப்பிடல. கம்மங்கஞ்சி கரைச்சி வச்சாப்புல இருக்குது. போய் நம்ம அந்த பையன்கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு அந்த அம்மாட்டையும் ஜாமானை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்மங்கஞ்சி குடிப்போம். குடிச்சிட்டு அவங்க இந்தோனேஷியாவில் ஜாமெல்லாம் வாங்கியாச்சு. சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சவர்மா ஹவுஸ்க்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம ஆர்டர் போடுவோம். என்ன காமிச்சிருக்காங்க காட்டுங்க. அந்த இருக்குல்ல, இந்த இது செட்டாக வரும். பர்கரு, அப்புறம் உருளைக்கிழங்கு, சிக்கனு, தனியாக சீஸ்லாம் வச்சு பாக்ஸாக வரும். ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 39 ரியால் போட்டிருக்கு. ஆனால் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 40 ரூபாய் தாண்டி வரும். சரி போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் பொண்ணு வந்து நேற்றே வந்தாங்க. வந்துட்டு இந்த சைக்கிளில் காற்று அடித்து வச்சிருன்னு போன வாரமே சொன்னாங்க. ஊருக்கு போயிருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போவுமே சொல்லியிருந்தாங்க நம்ம அடைக்கலை. அவங்க வந்தாங்கன்னா ஓட்டுவாங்க. அந்த பிள்ளைகள்லாம் ஓட்டி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அடைக்கலை. அப்புறம் நேற்று வந்து பார்த்துட்டு அடைச்சேன்னு கேட்டாங்க. நான் அடைக்கலை அப்படின்னு. சரி இப்போ காற்று அடைச்சி வச்சிரு, இன்றைக்கி வீட்டுக்கு வருவேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி வருவாங்க. அதனால் சரி அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்கில் தான் கொண்டு பல்க்லேயே அடைக்கணும். பல்கில் கொண்டு போய் அந்த காற்று அடைச்சிட்டு வரணும். எத்தனை வாட்டி பஞ்சர் பார்த்தோம் அந்த வீலுக்கு. அது சைக்கிள் கடையும் இருக்குது இங்கே தனியாக. அவ்வளோவா இல்லைங்க எனக்குள்ளே சைக்கிள் கடை 1 2 தான் இருக்கும். இப்போ காற்று அடைக்கிறதுனால இப்போ பல்கில் போய் காற்று அடித்து பார்க்கணும். அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு சாமானையும் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். இனிமேல் தான் ரூமுக்குள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் அந்த வண்டிக்கு போய் காற்றடிச்சிட்டு வந்தாச்சு சைக்கிளுக்கு. இப்போ நமக்கு வந்து காலைல சாப்பாடு பார்த்திங்கன்னா கம்மங்கஞ்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக கரைச்சி வச்சுருக்கு. அது போக அதுக்கு வந்து ரைஸ், வடகம், மோர் வத்தல் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்துக்கிறோம். அதாவது நம்ம காலைல வந்தோம் இல்லையா, காலைல வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். அப்துலுக்கு இந்த கடை பூட்டிருக்கு அப்படின்னு சொன்னோடனையும் இங்கே அது என்ன சவர்மத்துக்கு அனுப்பிட்டான். சவர்மத்தில் போய் என்கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ வந்துட்டு எனக்கு அதே கடைக்கு திருப்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கான். இந்த கடையில் வந்து நம்ம நேற்று வாங்கி கொடுத்தோம். நல்லா இருக்கு போல இருக்குது. அதனால் இன்றைக்கி திருப்பி இதே கடைக்கு இன்றைக்கி வந்து 2வது தடவைக்கு சாப்பாடு வாங்க நம்ம அனுப்பியிருக்கான். ஓகே, இப்போ நம்ம இந்த கடைக்குள்ளே போவோம். போயிட்டு ஏன்னா இது வந்து என்னன்னு தெரில, ஒரு சில கடைகளில் தான் ரொம்ப லேட்டாகி தான் திறக்காங்க காலையில் பகல் நேரத்தில்.
இது வந்து 11:30 தான் திறப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ பாருங்கள் நம்ம இன்றைக்கி நம்ம இங்கே வாங்க முடியாமல் போயிட்டு காலைல வந்து இப்போ அதனாலே இந்த பையன் இன்றைக்கி 2வது தடவை சாப்பாடு வாங்குறான். இதுக்குள்ளே போவோம், இதுக்குள்ளே போய் நம்ம ஆர்டர் போடுவோம். பாருங்க எவ்வளோ பெரிய கிளாஸ் வச்சுருக்காங்க பாருங்க, கிளாஸ் மாதிரி இன்னும் என்னதில் வச்சுருக்காங்க, இதில் செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் பிளாஸ்டிக் செஞ்சு வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். இந்த கடையோட ஒரு விளம்பரம் மாதிரி இருக்குது. ஓகே, பொருள் வந்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஆர்டர் போடும். அப்துலுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு, அது போக பார்த்திங்கன்னா பெப்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். அதாவது எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம காலேஜ் போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு இந்த காஃபி அட்ரஸ்க்கு போச்சிருக்காங்க. இப்போ நம்ம காஃபி அட்ரஸ் இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், காஃபி அட்ரஸ் இங்கே தான் அனுப்பியிருக்காங்க. இப்போ அங்கே வந்து விட்றதுக்கு பார்க்கிங் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம எப்படி கூட்டி போயிட்டு அந்த கடைக்கு பின்னாடி ஒரு பார்க்கிங் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த நேராக நம்ம அந்த காஃபி அட்ரஸ்க்கு நேராக பின்னாடி வரும். ஓகே, இந்த இடத்துல நம்ம வண்டியை விட்டுட்டு நம்ம அப்படியே போயிட்டு அவங்க ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம போய் அப்படி வாங்கிட்டு வந்துடலாம். வண்டியை மூலமாக இங்கே விட்டு போயிடும். எல்லாரும் பார்த்திங்களா, இதுதான் காஃபி அட்ரஸ் கடை. நம்ம வண்டி அங்கே அந்த சைடை விட்டுட்டு நம்ம அப்படி நடந்து அப்படி உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அவங்க சொன்னதை ஆர்டர் போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸுங்க, பார்த்தீங்களா சாக்லேட்ஸ் பாருங்கள், இது எல்லாமே சாக்லேட் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கா? சாப்பிடணும் போல தோணுதோ? ஏன்னா எனக்கு சாப்பிடும் போல தோணுது. க்ரொசண்ட்டை பாருங்கள், இது க்ரொசண்ட்டு, கேக்கு, பிஸ்கெட்டு, இதெல்லாம் புட்டிங். இதை பாருங்கள், டேட்ஸ் புட்டிங்கு, டார்க் சாக்லேட் புட்டிங்கு, மில்க் சாக்லேட் புட்டிங்கு, இதெல்லாம் சாண்ட்விட்சு. பார்த்தீங்களா சாண்ட்விட்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. வரல பேக்கில் ரெடி ஆகிட்டு கொடுத்துருக்காங்க, பேக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து சாண்ட்விச்சும் பிஸ்கட்டும் இருக்குது, அது போக இந்த காஃபி. ஓகே, இதை கொண்டு போய் நம்ம கொடுப்போம். வேறு என்ன வேலைகள் வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இட்லி, அது போக பார்த்தீங்கன்னா குடல், அப்புறம் வந்து தேங்காய் சட்னி இருக்குது. ஓகே, இதுதான் நமக்கு இப்போ நைட்டு சாப்பாடு. இதை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டு வெளியே வந்திருக்கோம். அதாவது மேடம், அவங்க பெரிய பொண்ணு, அந்த கல்யாண பொண்ணு எல்லோரும் சேர்ந்து வந்திருக்காங்க, 3 பேரும். அதாவது நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த பெரிய மால், ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் காமிச்சிருப்போம். அந்த மாலை வந்து பெருசாக ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, அது இப்போ கட்டி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த மாலுக்கு தான் இப்போ அவங்க வந்திருக்காங்க. உள்ளே இப்போ அவங்கள விட்டாச்சு. கேட்லேயே விட சொன்னாங்க, அங்கேயே விட்டுட்டு இப்போ நம்ம வெளியே போய்கிட்டு இருக்கிறேன். போயிட்டு இங்கே அந்த சைடில் பார்க்கிங் இருக்குது, அங்கே போய் போட்டுட்டோம்னா அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ திருப்பி வந்து, ஏன்னா இந்த ஏரியாவில் இப்போ நம்ம விட்டோம் இல்லையா, இங்கெல்லாம் பார்க்கிங் கிடையாது. இங்கே விட்டுட்டு நம்ம கீழே அண்டர் கிரவுண்டு தான் போகணும் பார்க்கிங்க்கு. சரியா? இப்போ அதனால் இப்போ உள்ளே விட்ருக்கோமா, மணி இப்போ 9:20 ஆகுது. இப்போ தான் உள்ளே போயிருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு வராங்கன்னு தெரில, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணி 11:05 ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. அதாவது அவங்க பெரிய பொண்ணு இருக்காங்களே, அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு வாங்க, ஆனால் நீங்கள் விட்ட இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் நவுண்டு நிற்கிறோம், கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு இருக்காங்க. நம்ம வந்தாச்சு. இப்போ எங்கே நிற்காங்கன்னு உங்களை தேடணும். தேடி எங்கே இருக்காங்க? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டுட்டு அப்புறம் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேடத்தை, அவங்க பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் போய் விட்டாச்சு. வீட்டில் போய் விட்டவுடனே அவங்க இறங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாமான் வாங்கணும், போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துருங்க. அதாவது பழக்கடையில் கொஞ்சம் ஜாமானும் கொஞ்சம் பழங்களும், அது போக பார்த்திங்கன்னா ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட் வேறு போச்சிருக்காங்க. அங்கேயும் போய் கொஞ்சம் ஜாமான் வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும், அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன்ருக்காங்க. இப்போ நம்ம பழக்கடைக்கு வந்தாச்சு. பழக்கடையில் போயிட்டு அவங்க என்ன பழம் சொன்னாங்கன்னு பார்த்து அதை வாங்குவோம். ஏன்னா ஃபோட்டோ நான் அனுப்பலை, அந்த மஜிலாவுக்கு போச்சிருக்காங்க. மஜிலாவுக்கு நான் ஃபோட்டோ அனுப்பலை. அவங்க நம்ம வாங்கிட்டு வர்றக்குள்ளேயுமே நான் அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பழக்கடையில் வந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கோம். அந்த மஜிலான்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ஸ் இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். மகா வந்து கொஞ்சம் ஜாமான் வாங்க சொல்லியிருக்காங்க.
சரியா இப்போ மணி பாருங்கள், மணி 11:40 ஆயிடுச்சு. நல்ல வேலை சாப்பிட்டுட்டோம் நாங்கள் நேரமாக. நைட் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ உள்ளே போய்ட்டு என்ன ஜாமான் வாங்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் வந்தாச்சு. உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு இப்போ அவங்க ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. ஒரு 4-5 ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க ஜாமான்கு. அதை போய் வாங்குவோம். அதாவது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் வந்து நம்மளை கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ நேரம் கழிச்சு, அதாவது அந்த மாலுக்கு போனாங்களே, அந்த மாலுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க வர்றதுக்கு. இப்போ அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ வீட்டில் வந்து இறங்கிட்டு ஒரு ஜாமான் வாங்க, வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அனுப்பியிருக்காங்க. மணி இப்போமே மணி 11:45 ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கறி அரைச்சே வச்சுருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆகிட்டு பார்த்தீங்களா, அல்லது நம்ம எப்பவும் பீஸ் மாதிரி எடுத்து கொடுத்தா மிஷினில் போட்டு அரைச்சி கொடுப்பாங்க. இதை அரைச்சே வச்சுருக்காங்க. 2 தட்டு வாங்கிட்டு சொன்னாங்க மக. 1 தட்டு பாருங்கள் 12 ரியாலாம். 12 ரியால் 85 பைசா போட்டிருக்கு. இன்னொரு தட்டு 15 ரூபா 92 பைசா. சரியா? அப்போது நாளைக்கு இதை சாப்பாடு செய்கிறதுக்காண்டி, மக்களோட செய்கிறதுக்காண்டி எல்லா ஜாமானும் வாங்க சொல்லியிருக்காங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது. இதை வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். 11:55 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 12:45 ஆயிடுச்சு. நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சது. கொண்டு வந்து ஜாமான்லாம் கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ படுக்க வேண்டியதான். அப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.